Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் அது ஆய்வு செய்வாங்க, பாதுகாப்பு இருக்கா என்ன. சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வந்து எதுவும் அந்த மாதிரியான கட்டமைப்பு போய் வந்து கண்காணிக்கிற கட்டமைப்புலாம் கிடையாது. நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேரை சொல்ல முடியாது, ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் இருக்கார், அவர் தான் வந்து சண்டை பயிற்சி பெரும்பாலான இப்போ படங்களுக்கு அவர் தான் சண்டை பயிற்சியாக இருக்கிறார். அவர் வந்து சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் உடம்பு முழுசும் வந்து உடம்பு முழுதும் ஸ்க்ரூ. அப்போ பார்த்துங்க, அப்போ எத்தனை இடத்துல ஆப்ரேஷன், எத்தனை இடத்துல அவருக்கு எலும்புகள் உடஞ்சிருக்கு, எத்தனை இடத்துல வந்து அவர் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து சண்டை பயிற்சி வந்து அந்த நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, ஸ்டண்ட் கலைஞர்கள் பரிதாபமான நிலைமை. உண்மையிலேயே சம்பளமாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 படத்தில் நடிச்சா ஃபேமிலியில் செட்டில் ஆகலைன்னு கிடையாது. சொற்பமான சம்பளம். அதை வேணால் சண்டை பயிற்சி அமைச்சு கொடுக்குற ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு வேணால் இருக்கலாம், ஓரளவுக்கு கணிசமான தொகை வாங்கலாம். அதுவும் எவ்வளோ பெரிய, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குகிற 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறானுங்கள பெரிய பெரிய ஹீரோக்கள், அந்த மாதிரி கூட கிடையாது. இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள் நிற்கிறதுக்கு காரணமே ஸ்டண்ட் காட்சி தான். நான் அடித்து சொல்லுவேன், நடிப்புலாம் கிடையாது, செகண்ட் தான் நடிப்பு. அது இன்றைக்கி விஜயாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இறந்துட்ட பிறகு இரங்கல் சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம், சொல்லிட்டு போகலாம், யார் வேணால் சொல்லலாம். இப்போ மாதிரி சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் வேணால் சொல்லிட்டு போகலாம். அந்த இரங்கல் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போடுங்க, இப்போ இந்த கீழே போய் பாருங்கள், ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ, அது கீழே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வேட்டும் என்கிற திரைப்படத்தை வந்து இயக்கி வருகிறார். இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து நாகப்பட்டினம் பகுதியில் வந்து நடந்து வருவதாக ஒரு தகவல். அங்கே வந்து சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் அவர்கள் வந்து காரை வந்து ஸ்டண்ட் பண்ணுற அந்த ஒரு இடத்துல வந்து இது பண்ணும்போது அது விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பட யூனிட்டே ஒட்டுமொத்த சோகத்தில் வந்து இருக்கிறாங்க. இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தான் சரியாகும் நினைக்கிறேன்? ஏற்கனவே நமக்கு இந்த இந்தியன் 2 எடுத்தாங்க இல்லையா, அப்போவே உங்களுக்கு தெரியும் 2 பேர் இறந்தாங்க. இந்த கிரேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். ஆமாம், 3 பேர். ஒரு அசோசியேட் டைரக்டர், ஆமாம், டைரக்டர், 2 ஆர்டிஸ்ட், அப்புறம் இன்னொரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமாம், மொத்தம் 3 பேர். அதில் வந்து கார்ட்டூனிஸ்ட் மதனுடைய ரிலேஷன் கூட ஒருத்தர் நினைக்கிறேன். 3 பேர் இருந்தாங்க. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவலாக பேசப்பட்டது. என்னென்னு கேட்டால், திரைக்கலைஞர்கள்லாம் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னு தெரியல, அவங்களுக்குலாம் வந்து உயிர் பாதுகாப்பு முதல்ல வந்து கேட்டால் இந்த பாதுகாப்பு நான் சொல்கிறேன், உடலையும் உயிரையும் பாதுகாக்கிற அளவுக்கு வந்து கேட்டால் என்ன கட்டமைப்பு இருக்குது, அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தோன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, அதை யார் கண்காணிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில பேர் போவாங்க, போயிட்டு இன்ஸ்பெக்டருங்க போவாங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் அது ஆய்வு செய்வாங்க, பாதுகாப்பு இருக்கா என்ன. சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வந்து எதுவும் அந்த மாதிரியான கட்டமைப்பு போய் வந்து கண்காணிக்கிற கட்டமைப்புலாம் கிடையாது. முழுக்க முழுக்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த என்ன சொன்னால் அந்த குழு தான் வந்து, தனியாக ஒரு குழுலாம் கிடையாது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக அவங்களே பார்த்துக்க வேண்டியது தான், அப்படி தான் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து இது தனியாக வந்து ஒருத்தர் யாரும் போய் வந்து இப்படியான ஒரு காட்சி எடுக்கும் போது கேட்டால் இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும், ஏன்னா இவ்வளோ ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. பல படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு கட் பண்ணிருப்பாங்க. ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து குறிப்பாக வந்து ஸ்டண்ட்டு காட்சிகள் மட்டுமாவது எடுக்கும்போதாவது இந்த மாதிரியான வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய தனி அமைப்பு, ஆனால் அரசு சார்ந்த அமைப்பு, தனியாக ஒரு ஆய்வாளர் போய் வந்து எந்த மாதிரியான காட்சி எடுக்க போகிறீங்க, அங்கே என்ன சேஃப்டி இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் வந்து இந்த டக் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அதை கட்டினா ஒரு இடத்துல குதிக்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கான பெல்ட் சேஃப்டிலாம் இருக்குது, அதெல்லாம் சேஃப்டி பெல்ட் அதெல்லாம் போடுறாங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிற அந்த குழுவே தான் பார்த்துக்கணுமே தவிர வெளியே அரசு சார்ந்த வந்து குழு எதுவும் போய் அங்கே வந்து கண்காணிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காட்சி எடுக்க போகிறீங்கன்னா அங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீச்சல் காட்சி எடுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வந்து நீச்சல் குளத்தில் எடுக்கிறாங்களா, அந்த நீச்சல் காட்சி எடுக்க தான் அங்கே எவ்வளோ தூரம் நீச்சல் தெரியுமா தெரியாதா. ஸோ இப்படியான வந்து கண்காணிப்பு எந்த ஒரு ஃபயர் காட்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் கேட்டேன், இட்லி கடை படத்தில் வந்து தனுஷ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபயர் ஆகி கையில் லேசான வந்து காயங்கள் ஏற்பட்டது கூட படத்தை தள்ளி வச்சாங்க கொஞ்ச நாள்.
ஸோ யாரானும் பெரிய நடிகராக இருக்கட்டும், விஷால் கூட ஒரு படத்துல வந்து கீழே விழுந்து அடிபட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இவர் அஜித்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னும் பல பேருக்கு வந்து கேட்டால் அந்த மாதிரி. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிஸ்கான காட்சியை எடுக்கும்போது அந்த குழுவே தான் வந்து அந்த ஆய்வு செய்யணும். சேஃப்டி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிரேன் இருக்குன்னா அந்த கிரேனில் ரோப்லாம் சரியாக இருக்கா என்ன ஏதுன்றதை அவங்களே தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அரசு சார்ந்த யாரும் போய் பண்ண முடியாது. இப்போ தனியார் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதில் அரசு சார்ந்த லேபர் இன்ஸ்பெக்டர் தனியாக போவார், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்டர் தனியாக சொல்லுவாங்க. அவர் போய் வந்து ஆய்வு செய்வார். சேஃப்டிலாம் சரியாக இருக்கா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செய்வாங்க. அது நாமக்கவசம் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் கூட அதில் வந்து சில நேரங்களில் வந்து கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் போனாங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கே தனியாக படிச்சுட்டு வராங்க அவங்கெல்லாம். ஒரு கிரேன் இருக்குன்னா அந்த கிரேன் எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்குன்றதெல்லாம் பார்த்து அதுதான் இண்டஸ்ட்ரியல் அந்த இன்ஸ்பெக்டரோட வேலையை. ஆனால் அப்படி எதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இது வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த குழுவை சார்ந்தவங்களே தான் வந்து அதை பார்த்துக்கிறாங்க. கிரேன் சரியாக இருக்குன்னா கிரேன் ஆப்ரேட்டர் பார்த்துக்கணும். அது சின்ன குறைகள் கூட இருந்தால் கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அதை இன்னொரு மனிதர் பார்த்து இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் அவருடைய கிரேன் அவருக்கு தெரியும், இதில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த நேரத்துக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு நினைப்பார். அதுக்கு தான் இரண்டாவது நபர் தேவைன்றது. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இரண்டாவது நபர் வேணும். அந்த மாதிரி வந்து கேட்டினா வந்து இப்போ லைட்டிங் வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க, அங்கே 2 போல்டு இல்லை, அது லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆய்வு செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் வந்து உட்காடுறேன், ஒரு தடவை அப்படி தான் ஆச்சு. இந்த சைடில் ஒரு லைட் வச்சாங்க, வயரமாக லைட் வச்சாங்க. நான் போய் உட்காந்துட்டேன். வந்து திடீர்னு அந்த லைட் வந்து அப்படியே மேலே சாயுமா, இப்படி குடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் விழுந்துச்சு. கொஞ்சம் நான் அப்படி கொஞ்சம் விழும்போது தெரிஞ்சுது, டக்குன்னு இப்படி கொஞ்சம் பின்னாடி போய் விழுந்துச்சு. இல்லைன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். நல்ல ஒரு கனமான இது மாதிரி கூட கிடையாது, நல்லா வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு தனியாக அமைப்பு இல்லை சார். அதில் பரிதாபமான நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டண்ட் ஆக்டர்ஸை வந்து பெரும்பாலும் நான் பார்க்குறேன், நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேரை சொல்ல முடியாது, ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் இருக்கார். அவர் தான் வந்து சண்டை பயிற்சி பெரும்பாலான இப்போ படங்களுக்கு அவர் தான் சண்டை பயிற்சியாக இருக்கிறார். அவர் வந்து சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் உடம்பு முழுசும் வந்து ஸ்க்ரூவான், உடம்பு முழுதும் ஸ்க்ரூ. அப்போ பார்த்துங்க, அப்போ எத்தனை இடத்துல ஆப்ரேஷன், எத்தனை இடத்துல அவருக்கு எலும்புகள் உடஞ்சிருக்கு, எத்தனை இடத்துல வந்து அவர் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பார். உடம்பு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஸ்க்ரூக்களில் தான் வந்து அவருடைய இயங்குது உடம்பு லிங்கே, பல எலும்புகளை. அவர் பேரை சொல்ல முடியல, சொன்னால் சரியாக இருக்காதுன்னு அவன் வந்து தயங்குறான் சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உண்மைதான், அவர் சொல்கிறது உடம்புல ஸ்க்ரூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியான ஒரு சண்டை காட்சி இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க விடுதலை 1ல் லாஸ்ட்டு கடைசி கிளைமேக்ஸ் காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே ஓட்டிலேருந்து சூரிய விழுதலாம் பல காட்சி இருக்குது. அந்த சண்டை பயிற்சியும் அவர் தான் வந்து அமைச்சார். அப்போ தான் வந்து அது செய்திகள் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் உடல் முழுக்க ஸ்க்ரூவான், பல எலும்புகள் ஸ்க்ரூவால் இணைக்கப்பட்டிருக்கான். அவருக்கு லூஸ் ஆகிறது, ஸ்க்ரூ லூஸ் ஆகிறது அவருக்கே தெரியுமா, எப்படி பார்த்துங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சண்டை இருக்குது தமிழ் சினிமாவில். ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து சண்டை பயிற்சி வந்து அந்த நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, ஸ்டண்ட் கலைஞர்கள், பரிதாபமான நிலைமை உண்மையிலேயே. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா செகண்ட், இது ஃபேமிலி வெல்ஃபேருக்கு சொல்கிறேன் நான். முதல்ல அவங்க உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது. ரெண்டாவதுன்னு கேட்டால் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இழப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, சம்பளமாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 படத்தில் நடிச்சா ஃபேமிலியில் செட்டில் ஆகலைன்னு கிடையாது. சொற்பமான சம்பளம். அதில் வேணால் சண்டை பயிற்சி அமைச்சு கொடுக்குற ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு வேணால் இருக்கலாம், ஓரளவுக்கு கணிசமான தொகை வாங்கலாம். அதுவும் எவ்வளோன்னு தெரியும், பெரிய அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குகிற 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறானுங்கள பெரிய பெரிய ஹீரோக்கள், அந்த மாதிரி கூட கிடையாது. இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள் நிற்கிறதுக்கு காரணமே ஸ்டண்ட் காட்சி தான். நான் அடித்து சொல்லுவேன், நடிப்புலாம் கிடையாது, செகண்ட் தான் நடிப்பு. அது இன்றைக்கி விஜயாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், பெரிய ஸ்டார்கள், அஜித்தாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், பெரிய ஸ்டார்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த பெரிய பிராண்ட் உருவானதுக்கு காரணமே சண்டை பயிற்சியால் தான். ஏன்னா ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு பிறகு வந்து முழுக்க சண்டை பயிற்சியை மட்டுமே, சண்டை காட்சிகளை மட்டுமே எதிர்பார்த்து போகக்கூடிய ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. இன்றைக்கி சண்டை காட்சி இல்லைன்னா வந்து படம் இல்லை, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு. இப்போ தான் அந்த ட்ரெண்டு மாறிட்டு வருது, மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இப்போ குடும்பஸ்தன்,
அதுக்கப்புறம் வந்து லப்பர் பந்து கூட சொல்ல முடியாது, சில காட்சிகள் சொல்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பல படங்கள், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அந்த 3BHK சுப்ரீம் த கிராண்ட் ஸ்டார், அவர் சுப்ரீம் ஸ்டார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடுமையாக உழைச்சிருக்கிறார். சண்டை பயிற்சியில் கூட அவர் உழைச்சிருக்க மாட்டார், ஏன்னா பல பேர் டூப்பு நடிச்சிருப்பாங்க. நான் சரத்குமார் தான் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டரு, அவ்வளோ அற்புதமான நடிப்பு, அட்டகாசமான நடிப்பு. ஒரு அப்பானா அப்பா தான், அந்த அளவுக்கு வந்து கேட்டால் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக போராடக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஒரு வீடு கட்டுற மனைவி பிள்ளைக்காக வீடு கட்டுறதுக்காக போராடக்கூடிய ஒரு கலைஞர், ஒரு சாதாரண ஒரு குமஸ்தா. அவ்வளோ அழகாக அற்புதம். நானும் பார்த்தேன் எத்தனையோ படங்களில் வந்து சரத்குமார் வந்து அப்படி சண்டை இப்படி போடுவார் அப்படி போடுவார், அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்லை. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். சொல்கிறேன், அது இப்போ இன்றைக்கி வந்து பார்வையாளர்கள் மாறிட்டாங்க. அது காரணம் கேட்டால் இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்க அத்தனை பேர் இன்றைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் கேட்டால், இப்போ விஜய் படத்தில் ஸ்டண்ட் இல்லைன்னா யாராவது போவாங்களா? முழுக்க ஸ்டண்ட்டே இல்லைங்க அந்த படத்தில். ரஜினி படத்தில் ஸ்டண்ட்டே கிடையாதுங்க, அஜித் படத்தில் ஸ்டண்ட்டே கிடையாதுங்க, பார்க்கலாமா? அப்போது ஸ்டண்ட் கலைஞர்களால் தான் இந்த பிராண்ட் ஸ்டார்கள்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பளத்தை பாருங்கள், இந்த ஸ்டண்ட் கலைஞருடைய சம்பளத்தை பாருங்கள் சார். அங்கே ஒரு 150 கோடி, இங்கே ஒரு 150 கோடி, 2 பேரும் 150 கோடி. இவங்க தெருக்கோடி. யார்? ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம். இதான உண்மை? இல்லை கால் ஷீட் பிரகாரம் ஒரு நாள் பேட்டாலாம் கொடுத்துருவாங்க சார். பேட்டாலாம் கொடுத்தா சார், அன்றைக்காக முடிஞ்சிச்சு சார். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி சாப்பாடு, அன்றைக்கி குடும்பத்துக்கு அன்றைக்கி அவ்வளோதான், அந்த மாதத்துக்கு ஓட்டிடலாம், அவ்வளோதான். அதில் பெருசாக சேர்த்துலாம் வைக்க முடியாது. ஸ்டண்ட்டு கலைஞருடைய வாழ்க்கை வந்து மற்ற கலைஞர்கள் கூட ஓரளவுக்கு நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்கள் வாங்குவாங்க சார், நான் அது இல்லைன்னு சொல்லலை, ஒரு கணிசமான தொகை வாங்குவாங்க தான். ஆனால் அதை வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது சொற்ப பணம் ஆயிடும்னு சொல்ல வரேன் நான். அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து எனக்கு ஒன்றும் இது கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்களும் ஒரு காலத்தில் ஸ்டண்ட் கலைஞர்லாம் வந்து வந்தவங்க தான், ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக வந்தவங்க தான், ஸ்டண்ட் மாஸ்டர். ஆமாம். ஸோ அதனால் முதல்ல வந்து பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு வேணும் ஒன்று. ரெண்டாவது கேட்டால் இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம், ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்சூரன்ஸ் எதுனா வந்து இவங்க வந்து நிர்வாகம் மீன்ஸ் என்ன, நான் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இவரை இழந்துட்டோம், மோகன்ராஜ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் வச்சுங்க. ஏதோ வந்து ஒரு ஜம்ப் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிடுது. இது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் சினிமாவில் பொதுவாக ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஒரு விபத்து நடக்குதுன்றது அது வேறு சார், சரிங்களா? ஆனால் ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா விபத்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னும் போது அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து சரியாக இவங்க வந்து போட்டிருக்கலாங்களான்னு பார்க்குறது யாருடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா இயக்குனருடைய வேலையும் கூடவே. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பு நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள் வந்து அங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்குறது தயாரிப்பாளருடைய கடமையும் கூட. பணத்தை போட்டோம் எப்படின்னா எடுக்கட்டும் அப்படின்றத விட்டுறாமல் அவங்களும் ஒரு கண்காணிப்பில் இருக்கணும். இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. மோகன்ராஜ் அண்ணனுடைய இழப்பு இதயத்தில் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அப்படிங்கிற ரீதியில். வாழை படத்தில் அந்த லாரி வந்து கவுக்கிற சீனில் வந்து அவ்வளோ நுட்பமாக வந்து செயல்பட்டார். பட் அப்போ அவர் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, நிறைய காட்சிகள் தத்ரூபமான, சொல்கிறதுக்கு உண்மைதான் மாரி செல்வராஜ் சொல்கிற மாதிரி நிறைய இந்த தத்ரூபமான காட்சிகள் வந்து இந்த வண்டிகள் வந்து கவிழ்ந்துடுற மாதிரி சேசிங் காட்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முன்னாடி சொல்லுவாங்கள்ல ஆங்கில படங்களுக்கு இணையாக அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லாம் மிஞ்சிற அளவுக்கு தான் இருக்குது பல காட்சிகள், சேசிங் காட்சிகள்லாம். நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி அளவுலேயும் சரி, இந்த மாதிரியான வந்து பணியாளர்கள் சரி, அதாவது வந்து ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்றது பெருமை தான் சார். ஆனால் அதே சமயத்தில் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கணும். இறந்துட்ட பிறகு இரங்கல் சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம், சொல்லிட்டு போகலாம், யார் வேணால் சொல்லலாம். இப்போ மாரி சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் வேணால் சொல்லிட்டு போகலாம். அந்த இரங்கல் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போடுங்க, இப்போ இந்த இது கீழே போய் பாருங்கள், ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ, அது கீழே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் தட்டிகிட்டே இருப்பான், வரிசையாக வரும், ஆழ்ந்த இரங்கல் வந்துகிட்டே இருக்கும். அது பெரிய விஷயம் இல்லை, இரங்கல் தெரிவிக்கணும் தான், நான் தெரிவிக்கிறவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் இது மாதிரி மீண்டும் இன்னொரு மரணம் வராமல் இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு?
அந்த அந்த குடும்பம், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யார் பாதுகாப்பு? ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறவங்க யாரும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற மாட்டாங்க. அன்றைக்கி டேட்டுக்கு வேணால் ஒரு சின்னதாக ஒரு பணம் முடிப்பு கொடுக்கலாம், அவ்வளோதான். அப்போது இங்கே உயிர் ரொம்ப முக்கியம். யாருக்காக முக்கியம்? நம்மளை சார்ந்தவங்களுக்காக முக்கியம், நமக்கு முக்கியம் கிடையாது. அப்போது ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கணும். நமக்கு வந்து கடமை உணர்வு வேணும். நமக்கு நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலம் நம்மளை நம்பி இருக்குது. அப்போது ஒரு இடத்துல நம்ம வந்து முதல்ல சேஃப்டி நம்ம பார்த்துக்கணுன்றது வேணும் கண்டிப்பாக. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். அது இயக்குனருடைய பொறுப்பு, தயாரிப்பாளருடைய பொறுப்பு, 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி சார். நன்றி சார்.